இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேவனுடைய வார்த்தையின் மேன்மையும் மகத்துவத்தையும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, அதை வாசிக்கிறவர்களுக்கு, அதை நேசிக்கிறவர்களுக்கு அது எப்படி பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, நம்மை எச்சரித்து கண்டித்து பாவ வழிகளை விட்டு, அடிமைத்தனத்தை விட்டு, தீய பழக்கங்களை விட்டு, தீய நட்புகளை விட்டு விலக்குகிறது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ரட்சிப்புக்கு ஏதுவாக அது நம்மை நடத்துகிறது, நித்திய ஜீவனை தருகிறது என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. எல்லா ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆத்துமாவிற்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை, மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நமக்கு ஆசீர்வாதத்தை, இந்த வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை, இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலிருந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது முதல் அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறவர், அதற்கு பின் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை வாசிக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அதை எப்படி நாம் வாசிக்க வேண்டும், அதை எப்படி நாம் கருத்தாய் வாசிக்க வேண்டும், இருதயத்தில் நிறுத்த வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோசுவா 1 அதிகாரம் 8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் கொடுக்கப்பட்டது முதல் அதை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும், அவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும், யுத்தத்தில் ஜெயிக்க முடியும் என்ற அநேக வழிமுறைகள் இந்த வித புஸ்தகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இரவும் பகலும் அதை தியானிக்கும் பொழுதுதான் உன்னுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறது. உபாகம் 28 உம்முடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் அவர்கள் கை கொண்டால் அவர்களுக்கு என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகம 11:19 வாசிக்கும் பொழுது அதிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வேதத்தை எப்படி, அவருடைய வசனங்களை தன்னுடைய இருதயத்திலும் ஆத்துமாவிலும் வைத்து தங்கள் கைகளின் மேல் அவைகளை எழுதி தன்னுடைய நெற்றிகளின் நடுவே குறியாக வைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னார். நீங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க அதை போதிக்க வேண்டும், என்னுடைய போதனைகளை பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். நீங்க படித்திருக்கும் பொழுதும், உட்கார்ந்திருக்கும் பொழுதும், எழுந்திருக்கும் பொழுதும் அதை குறித்தே நீங்கள் பேசுவீர்களாக என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி நீங்க இருக்கும் பொழுது உங்களுடைய வேதத்தை எப்பொழுதும் தியானித்து அதை பிள்ளைகளோடு பேசி அதை உறவாடி அதை ஞாபகக்குறியாக வைத்து அதிலிருந்து விலகாமல் நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் தருவார். இந்த கற்பனைகளுக்கெல்லாம் நீங்க அதன்படி செய்தீங்கன்னா, நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது, அதை வாசித்து எப்பொழுதும் அதை விட்டு விலகாமல் நம்ம அதிலே நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். தாவீது சொல்லுகிறார்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பான்? நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மலத்தை போல் இருப்பான் என்று, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம் எப்படி தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில் நாம் கனிகளை தரவும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்க
அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதே போல அந்த யாத்ராகம புஸ்தகத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அவங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜாவை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆசைப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆக ஏற்படுகிற உங்கள் ராஜா என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே ஒரு பிரதியை எடுத்து அதை அனுதினமும் அதை வாசித்து அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய ராஜ்யம் நீடித்திருப்பதற்கு அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் வாசித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை வாசித்து கொடுத்து அதை காண்பித்து அதை போதித்து வரும் பொழுது எல்லாவித ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை நிரப்புவார் என்பது உறுதி. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நித்திய ஜீவனுக்கு ஏற்ற அந்த ஆசீர்வாதங்களையும் தந்து நடத்துவார். பிள்ளைகளை போதித்து நடத்தும் போது பிள்ளைகள் ஞானவான்களாகவும் புத்திமான்களாகவும் காணப்படுவார்கள் என்பது உறுதி. அந்த யோசேப்போடு கூட தேவன் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல நாமும் தேவனுடைய வசனத்தை வாசித்து அதை இருதயத்திலே நிறுத்தி அதை தியானித்து உணர்வுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது நாம் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். நீர்கால்களின் ஓரமாய் நம்மை நட்டு நம்முடைய ஏற்ற காலத்தில் கனி கொடுக்கிறவர்களாக தேவன் செய்வார் என்பது இந்த ஒரு சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்த நாம் இன்றில் இருந்தாவது எப்படியாவது தேவனோடு கூட இரவும் பகலும் அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக புரியாவிட்டாலும் ஒரு முறையாவது 2 முறையாக வாசித்து தடைகள் வந்தாலும் அதை நீக்கி பரிசுத்த ஆவியானவருடைய பலனோடு நம்மை வாசித்து செல்லும் பொழுது கர்த்தர் அதை நமக்கு புரியும்படியாகவும் அந்த ரகசியங்களை அறிந்தபடியான கிருபையையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு தந்தருவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை மேன்மையை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய வார்த்தைகளினால் எங்களுக்கு பரிசுத்தம், உடைய வார்த்தைகளினால் எங்களை சீர்படுத்துகிறீர் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அப்பா, உம்முடைய வார்த்தைகள் தகப்பனே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதை எங்கள் இருதயத்திலே வைத்து அதை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தருகிறீர், எங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிறீர், எங்கள் காரியங்களை வாய்க்க செய்கிறீர் என்பதை குறித்து நாம் வாசித்தோம் தியானித்தோம் தகப்பனே. இதை நாங்கள் எங்கள் இருதயத்திலே வைத்து அன்னுதினமும் இரவும் பகலும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை வாசிக்க தியானிக்க தகப்பனே எங்களுக்கு வாய்ப்புகளையும் வழிகளையும் பலத்தையும் ஆவியானவர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒரு புது பலன் எங்களுக்குள் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை